அண்மை செய்தி, முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 138 அடிக்கு மேல் உயர்ந்துள்ளதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து 2848 கன அடியிலிருந்து 17,828 கன அடியாக அதிகரித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் முத்துவேல் இணைந்திருக்கிறார். கூடுதலான விவரங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதாவது தேனி மாவட்டத்துல பருவமழை, வடகிழக்கு பருவமழை தீவிரமாக நேற்று இரவு கொட்டி தீர்த்திருக்கிறது. குறிப்பா முல்லை பெரியாறு அணைப்பகுதியில் நீர்பிடிப்பு பகுதிகளான தேக்கடி, சதுரதி மலைப்பகுதியில அதிகப்படியான மழை. குறிப்பா தேக்கடியில 150 மேல 100 சென்டிமீட்டருக்கு மேல மில்லிமீட்டருக்கு மேல மழை பெய்து இருக்கிறது. இதனால் அணைக்கு நேற்று 2000 கண்ணாடி அணை நீர்வரத்தானது 17,000, நேற்று இரவு 14,878 கண்ணாடி தண்ணீர் அதிகப்படியான தண்ணீர் வந்திருக்கு. இதனால அதாவது ஒரே நாள்ல 6 அடி தண்ணி உயர்ந்து 132, நேற்று காலையில 132 அடியாக இருந்த அணை நீர்மட்டம் இன்று காலை 138 அடியா தொற்றுச்சு. இந்த அதாவது அணை நீர்மட்டம் கடகடகடன்னு உயர்ந்து ஒரே நாள்ல ஒரு 6 அடி உயர்ந்து விட்டு, இது இல்லாம இந்த அணைக்கு தண்ணீர் அதிகப்படியான தண்ணி வந்ததன் காரணமாக இப்பொழுது ரூட் கருவு, அதாவது முல்லை பெரியாறு அணையில ரூட் கருவு அட்டவணைப்படி 136 அடிக்கு மேல தண்ணீர் தேங்கக்கூடாது. அந்த அட்டவணைப்படி தற்போது அதிகப்படியான தண்ணீர் வருவதால் கேரள மாநிலம் இடுக்கி வழியாக அந்த 13 செக்டர் வழியாக தமிழக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தண்ணீரை திறந்து விட்டுருக்காங்க. இந்த தண்ணீர் கேரள மாநிலம் வண்டிப்பெரியார் வழியாக வந்தோடு இடுக்கி அணைக்கு செல்ல இருக்கிறது. மேலும் தமிழகத்திற்கு 1,700 கண்ணாடி தண்ணீர் தற்பொழுது முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்து விடப்படுகிறது. இந்த முல்லை பெரியாறு அணையிலிருந்து திறந்து விடப்படக்கூடிய தண்ணீரானது கூடலூரில் தொடங்கி வைகை டேம் வரை செல்கிறது. நைட்டு பெய்த மழையின் காரணமாக, கம்பளூரில் பெய்த மழையின் காரணமாக, மேற்கு தொடர்ச்சி மலையில் பெய்த மழையின் காரணமாக சுற்றியுள்ள காட்டாறுகள்ல தண்ணி அதிகப்படியான வரத்து முல்லை பெரியாற்றுல மேலும் கலந்துருச்சு. இதனால கூடுதலான தண்ணி வரத்து வந்ததுனால முல்லை பெரியாறு கொள்ளளவு தாண்டி, அதாவது இரு கரைகளுக்கு ஒட்டி தண்ணி அற்புது, கரைகளை ஒட்டி உள்ள வயல்கள்ல தண்ணி உள்ள பூந்துருச்சு, விளைநிலங்கள்ல உள்ள பூந்துருச்சு. தோப்பு, வாழை பயிரிடப்பட்டிருந்த வாழை தோட்டங்களுக்குள்ள இந்த மழை வெள்ளமானது பயிர் உள்ள பூந்து இதாகி போச்சு. இப்படியே கரை வழியா போகும்போது உத்தமபாளையத்துல அந்த பைபாஸ் சாலையில ஒரு பழைய கார்களை உதிரி பாகங்கள் விற்கக்கூடிய ஒரு விற்பனை நிலையம் இருக்கு. இது ஆற்று கரையோட பகுதியில் இருக்கு. இந்த கரை பகுதியில் பலமா தண்ணி உள்ள போய் அந்த கரையோட பகுதியில் இருக்கக்கூடிய அந்த கார் விற்பனை நிலையத்துக்குள்ள புகுந்து கார்கள்லாம் தண்ணிக்குள்ள மிதக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இது மாதிரி அந்த முதமாலயம் ஆற்றுல இரு கரைகளை தொட்டு வெள்ளம் ஆர்ப்பரிச்சு சொல்லி இந்த பகுதியில இந்த வெள்ளத்தை பார்க்கறதுக்கு மக்கள் கூட்டமா வராங்க, பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பல மழை வெள்ளமானது ஊருக்குள்ளேயும், அதாவது மழை காற்றுகள்ல ஓடையில வந்தக்கூடிய தண்ணி ஊருக்குள்ளேயும் புகுந்து அங்கங்க வீடுகள்ல தெருவழியாக பாய்ந்து ஆற்றுல கலந்திருக்கு. பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். அதாவது முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து காணப்படுவதால் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி முத்துவேல். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.